அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை இராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனியப்பன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க யூனிக் எக்ஸ்போர்ட்ல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காகத்தான். ஏற்கனவே நான் நிறைய வீடியோ விட்டுருக்கேன். நம்ம முதல்ல கொடுத்த எல்லா அப்ளிகேஷனும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எஃப்ஐஆர் போடல. ஏன் போடல அப்படின்னா, அந்த கேஸ் டைரி யூனிக் எக்ஸ்போர்ட் நவீன் கேஸ் டைரின்னு உள்ள அந்த சிடி ரெடி ஆகிறதுக்கு வேண்டி தான் அது வந்தாச்சு. இப்போ எத்தனை பேர் முதல்ல கொடுத்துருந்தாங்களோ அவங்க எல்லாருமே டைரக்டா நம்ம டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் ஆஃபீஸில் இங்கே வரணும். வந்ததுக்கப்புறம் என்ன பார்க்கணும், என்ன ஸ்டேட்டஸு, என்ன இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் இனிஷியலான உள்ள என்ட்ரி நாங்கள் போடுவோம். போட்டதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் 2 பேர் இருக்காங்க, அங்கே நாங்கள் கூப்பிட்டு சொல்லி உங்களை அனுப்புவோம். நேரடியாக அவங்க விசாரணை பண்ணுவாங்க. அது முடிஞ்சு உங்களை கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷனுக்கு ஒரு வாட்டி நான் 2500 ரூபா அனுப்பிட்டேன், அப்ளிகேஷனும் அனுப்பிட்டேன், இனி தேவையில்லை அப்படின்னு. ஏன் முதலிலேயே ஒரு 30 பேர் கொடுத்துருந்ததும் கூட ஆக்டிவேட் ஆகாது. அது கூட இப்போ அந்த சிடியில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதோ அந்த டீட்டெயில்ஸோட இப்போ 2வது ஃபைல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுதான் ஏற்றுக்கப்படும். ஓகே, இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, ரொம்ப சோகமான ஒரு விஷயம். பணம் நீங்க எல்லாருமே போட்டிருக்கீங்க. ஏதோ ஒரு ஆசையினால போட்டோம், ஏமாந்துட்டோம். போட்டது போட்டாச்சு. இல்லை, கொஞ்சம் பொறுமையா இருந்து எப்படி இது வாங்குறதுன்னு யோசிக்கிறத விட்டு அதிகமா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றது, இல்லாட்டி சூசைட் அட்டெம்ப்ட் பண்றது, இதெல்லாம் நல்லா இல்லை. அது இல்லாத பட்டாளத்திலிருந்து நீங்க நிறைய பேரை சேர்த்து விட்டு லீவில் சிவிலியனை நிறைய பேரை சேர்த்தி சிவிலியன்லாம் ஓரளவுக்கு செட்டில் பண்ணி வீடும் காடு எல்லாம் விற்று செட்டில் பண்ணி பட்டாளத்தில் போனால் அங்கே மாட்டிக்குவோன்னு சொல்லி பட்டாளத்துக்கே போகாத வீட்டில் இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்கீங்க. தயவு செய்து அதெல்லாம் விடுங்க. ஆனது ஆயாச்சு. எத்தனை பேர் லீவில் திரும்பி யூனிட்டுக்கு போகாது இருக்கிறீங்களோ தயவு செய்து போங்க. என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தாலும் எடுக்கட்டுமே. அதை நீங்க டாலரேட் பண்ணி சஃபர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் பென்ஷன் வர்றது வரனால நீங்க சர்வீஸ் பண்ணுங்க. இங்க போட்டதும் போச்சு, ஒண்ணுமே இல்லை, வேலையும் இல்லை, பென்ஷனும் இல்லாட்டி எப்படி நீங்க இதை ஓவர் கம் பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஒரு சூழ்நிலையில இப்போ மதுரை இருந்து அப்பாவும் மகளும் வந்திருக்காங்க. ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் ரொம்ப மனசு விட்டு ரொம்ப ஓவர் ட்ரிங்க் பண்ணி, அத்தனைக்கும் அவர் ட்ரிங்க்ஸே பண்ணாதவர், அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பண்ணி அவர் இறந்துட்டாரு. அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பே இல்லை, ஒரு விலையுமே கிடையாது. நீங்க இன்னும் 15 லட்சம் 20 லட்சம் இல்லாட்டி 1 கோடி ரூபாய் போட்டீங்க, ஒரு மனுஷனுக்கு அதுதானே விலையா? இப்படியெல்லாம் உள்ள தப்பான முடிவெல்லாம் எடுக்காதீங்க. விரைவில் மாநாடு நடக்கும். நான் டேட்டு சொல்லுவேன். கண்டிப்பா கிருஷ்ணகிரியில் தான் நடக்கும். அமைச்சர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் டேட்டு சொல்லுவேன். கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் வரேன். எல்லாருக்கும் வெல்கம் டு ஈரோடு. எல்லாருக்கும் சந்தேகம், ஒரே ஒரு பேசிக் சந்தேகமா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. கண்டிப்பா கிடைக்கும். அதுக்குண்டான டைம் ஆகும். ஏன் டைம் ஆகும் அப்படிங்கிறது நீங்க பணமாக கொடுத்துருக்கீங்க. அதிகம் பேர் பணமாகத்தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 90% பணமாக கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை அவன் பணமா வச்சிருக்கானா, இல்ல மெட்டீரியலா ஏதாச்சும் இடத்துல வாங்கி போட்டிருக்காங்க, இல்லாட்டி பினாமிகிட்ட கொடுத்துருக்காங்களா, இல்ல லீடர் கிட்ட இருக்குதா அப்படின்னு நமக்குள்ள வேணா சும்மா பிளஃப் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது கிளியரா இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. எப்போ கிளியரா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா கோர்ட்ல போனா மட்டும் தான் கிளியரா ஃபைண்ட் அவுட் ஆகும்.
அதுவரை ஆகாது. இதுதான் இந்த கேஸோட தன்மை. இதுக்கு முன்னால நிறைய பேர் அப்ளிகேஷன் கொண்டு போய் அங்க கொடுத்தாச்சு, இங்க கொடுத்தாச்சு, நான் அடக்கம் கொடுத்தாச்சு. நாங்களும் கொடுத்து ஆயிரக்கணக்கில் பெட்டிஷன் எல்லாமே திருப்பி அது ஒண்ணு கொஞ்சம் எடுங்க சார், அது கொஞ்சம் எடுங்க, அந்த துணி அப்படியே எழுங்க, துணி மேல இருக்கிற துணி அப்படியே எழுங்க. இதெல்லாமே திருப்பி வந்துடுது. ஓகேவா? என்னெல்லாம் நம்ம கொடுத்தோமோ திருப்பி வந்துடுது. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த கேஸுக்கு வந்து தனியா ஒரு கேஸ் டைரி சிடி ரெடி ஆகுது, அது ஆனாதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு. அப்படி போன மாசம் 29ஆம் தேதி தான் சிடி ரெடியாகி வந்தது. சிடி ரெடியாகி வர்றதுக்குள்ளேயே டிஎஸ்பி இதுக்கு இன்சார்ஜா இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஐயோ 2 வாட்டி மாறியாச்சு, இப்ப 3வது பேர் வந்திருக்காரு. இப்ப இனி அவர் அந்த கேஸை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம். அது இல்லாத அந்த சிடி பிரகாரம் தமிழ்ல டைப் பண்ணி யாரெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில பணம் கொடுத்துருக்கீங்களோ அந்த தனிப்பட்ட ஆளு, அந்த இன்ஸ்பெக்டர், அந்த இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட வந்து விசாரணை செய்வாரு. அந்த விசாரணையில என்னெல்லாம் அவர் எழுதுவாரோ எழுதி அப்புறம் அது வந்து ஒரு ஐபிசி 161 ஒரு ஃபார்ம் சைன் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணணும். அது யாரா இருந்தாலும் இங்க வந்துதான் ஆகணும். அதுக்கு ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பணம் போட்டவங்க இல்ல, இப்போ ஒரே வாட்டி வந்து கையெழுத்து போட்டு அங்க கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இல்லாட்டி ஒரு 200 பேர் ஆயிட்டோம்னா ஒரு கேஸ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அதற்கும் ஃபர்ஸ்ட்ல கோர்ட்ல சப்மிட் பண்றது. அதை வச்சுதான் அடுத்தது இருக்கும். அப்போ வர வந்து இந்த கேஸ் ஷீட் 100 அது அவங்க இது 50 பண்றாங்களா, 100 பண்றாங்க, 200 பண்ணுவாங்களா, அது இஓடபிள்யூ ஈரோடு இதுதான் சப்ஜெக்ட். அது அந்த இன்சார்ஜ் ஆபீசர் சப்ஜெக்ட். என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலும் தனித்தனி வந்து டைப்பா இருக்கு. நீங்க கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க, இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்துருப்பீங்க, இல்லாட்டி பென்ஷன் வந்து வாங்கிருக்க. அப்போ எல்லாரோட டீட்டெயிலும் எழுதுறதுக்கு டைம் ஆகும். அந்த டைம் ஆகும். இனி நீங்க எல்லாம் பொறுமையா இருந்து சரி கிடைக்கும் அப்படின்னு உள்ளது மஸ்ட். அந்த ஒரு மனசுல மட்டும்தான் வச்சிருக்கணும். அது இல்லாத நிறைய தேவையற்ற யூடியூப், அந்த யூடியூப் இந்த யூடியூப், அவன் சொல்றான் இவன் சொல்றான், அதெல்லாமே பிளஃப் தான், சுத்த பொய். யாரு சொன்னாலும் அது பொய். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நான் பிசிக்கலா எல்லாருக்கிட்டையும் நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கேன். இதோட தன்மை என்னன்னு சொல்லி 100% யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆபீசருக்கும் எனக்கு தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. பாக்கி எல்லாமே வந்து சும்மா யூடியூப்ல அவன் சொல்றது இவன் சொல்றது. நான் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பேன், 2500 ரூபாய் எனக்கு ப்ராசஸிங் சார்ஜ் ஆகும் அப்படின்னு. அது பார்க்கும்போது உண்மையிலேயே நிறைய பேருக்கு 2500 கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அதனால நான் என்ன சொன்னேன், கொடுக்க முடியாதவருக்கு நாங்களே போட்டு கிடைக்கும் போது திருப்பி கொடுங்க அப்படின்னு ஒரு சர்வீஸ் ஓரியன்டா சொன்னேன். அது கேட்டதும் இருக்கிறவங்களும் போடுறது இல்லை. எப்படி பண்ண முடியும்? அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து நாங்க எங்க ஆபீஸ் ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருக்கு. இருந்தாலும் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனை விட இதை நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி வந்து நான் வந்து அந்த இன்வெஸ்டிகேட் ஆபீசர் கிட்ட நான் ஒரு வாட்டி போய் பார்த்து சொல்லாட்டி, சார் இவர் வந்து ஒசூர்ந்து வந்திருக்காங்க, டைம் ஆகுது, ஒன்று பார்த்து கொடுங்க. அவங்க சிம்பிளா இது ஒரிஜினல் இருந்தா தான் எடுப்பேன்னா அப்படிதான் நீங்க ஒசூர் போய் எடுத்துட்டு வரணும். இதுதான் கண்டிஷன், இதுதான் கேஸோட தன்மை. அதனால நீங்க மென்டலி ஃப்ரீயா இருங்க, சரியா? மென்டலி ஃப்ரீயா இருங்க, கிடைக்கும் அப்படின்னு உள்ளது கன்ஃபார்ம். ஏன் அப்படின்னா ஒரு 1 கோடி 2 கோடியா இருந்தா எங்காச்சும் எல்லாம் செலவு பண்ணிடுவான். 3000 கோடியெல்லாம் செலவு பண்ண முடியாது, எங்கேயோ இருக்கு. அது திருப்பி வாங்கறதுக்கு நமக்கு ஒரு பொறுமை வேணும். ஓகேவா? நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுல எக்ஸ்பெஷலி இவர் எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் சார். நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா? நீங்க வந்து சிவிலியன். நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் வைஃப் சார். அதாவது இவர் உங்க மகளா? ஓகே, ஒரே நிமிஷம். உங்க மகள். அப்போ எப்ப கல்யாணம் முடிச்சது சார்? எத்தனை குழந்தைங்க மகளுக்கு? 2 குழந்தைங்க. அவரு மருமகன் என்ன பட்டாளத்துல இருந்தது? கொஞ்சம் சவுண்டா பேசணும், ரெக்கார்ட் ஆகுது. இது நான் அப்லோட் பண்றதுல என்னாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? இல்ல. ஏன்னா உங்களோட பர்சனல் மேட்ரு ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இனி உள்ளவர் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் சமாதானம் இருக்கட்டுமே. என்ன பெரிய பணம்?
இவரும் போவாரு, நானும் போவேன், நீங்களும் போவோம், எல்லாம் போவேன். கொஞ்சம் பணம் போனது போய் போச்சே, பாக்கி இருக்கிறத வச்சுட்டு நல்லா இருக்கணும்ல. எனக்கெல்லாம் நிறைய கோடி பணம் போயிருக்கு, பணம் இது போயிட்டு பிசினஸ் பண்ணிட்டு. நான்லாம் அப்படியெல்லாம் ஃபீல் பண்றது கிடையாது. சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கேட்டாங்க, அப்பா அப்பயே வேண்டான்னு சொன்னாங்க. அப்ப கொஞ்சம் இதா பேசினாங்க, அப்பா பேசி இது பண்ணாங்க. அந்த டைம் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ற நிலைமை வந்துச்சு. அதனால ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து டாக்டர் பெட்லெஸ்லயே இருக்குன்னு சொல்லிட்டாங்க 4 மாசம். அதனால அம்மா வீட்டிலேயே இருந்துட்டு அந்த டைம் இவர் எல்லாமே இது பண்ணிட்டாரு, வெளியே வாங்கி. அங்க எவ்வளவு போட்டாரு மொத்தமா? 14 போட்டிருக்காரு சார். இந்த 1 lakh இது போட்டுட்டு அப்புறம் 5 lakhs போட்டிருக்காரு. ஓகே, அது 14 லட்சத்துல ஒண்ணுமே கிடைக்கல. 3 மாசம் வந்த 1 lakh போட்டது மட்டும் அந்த ஒரு லட்சம், ஒரு 18,000 வந்திருக்கும். 3 மாசம் வந்திருக்கு. அவருக்கு எவ்வளவு வயசு ஆயிடுச்சு? அவங்களுக்கு 48 வயசு. அவங்க எடுத்தாங்க. இந்த ஒரு அப்செட்லயே இறந்துட்டாரா? ஆமா சார். அவங்க சர்வீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ் எதுவுமே இது பண்ணல, ஒண்ணுமே சாப்பிட மாட்டாரு, எதுவுமே கிடையாது. இந்த இதுல போட்டோனே ஃபுல் கண்டினியூஸா. சார் நீங்க எப்போ என்கிட்ட பேசியிருக்கீங்களா? அதே கேஸ் தானே அது? சாரி சார், ஏன்னா நிறைய பேர் பேசுறதுனால உண்மையிலே எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மகள் விஜயராஜன் இவங்கள்ட்ட வந்து கேட்கிறாரு, எனக்கு ஒரு 20 ரூபா சார். எங்கிட்டனாலும் கேட்டிருக்கலாம் இல்ல சார்? அப்ப அவரு கேட்கிற அவர்கிட்ட அவர் சண்டை போடுறாரு, நான் வாங்கினவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு 20 ரூபா கொடுங்க, அப்புறமேல நான் இவங்களை இது பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நான் சாத்தியமாகி போயிடும் அப்படின்ட்டு சவுண்டா நைட் பூரா கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்கணும்னா அப்புறம் சரி என்ன பண்றதுன்ட்டு அவர் சாப்பிட்டாரு, நைட்டு சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு பால் குடிச்சாரு, எல்லாம் குடிச்சாரு, போய் படுத்துட்டாரு. படுத்துன்னு கொஞ்சம் ஒரு 4 மணி போல லேசாக இல்லைன்னா இதெல்லாம் எங்கள் இதுக்கு தேவைன்னா படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு படுத்துட்டாரு. அப்புறம் காலையில் அவர் இந்த இது டெக்ஸோ கம்பெனி ஒரு இதில் வந்து செக்யூரிட்டி, இந்த மெடிக்கல் ஒரு இது குடோனில் செக்யூரிட்டி பார்த்தாரு. காலைல 6 மணிக்கு கூட்டிட்டு போகிறோம். அப்போ போய் கொண்டு போய் கூட்டிட்டு போறியா அப்படின்னு இருக்கும். அப்போ அவர் ஒரு அவங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகிறோம். கூட்டிட்டு செக் பண்ணோடனே சார் இந்த மாதிரி ஒரு ஆள் இறந்துட்டாரு அப்படின்னாங்க. அப்போ திருப்பி கொண்டு வந்து என்ன செய்ய, அப்புறம் எல்லாத்தையும் இது பண்ணி சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி அப்புறம் நானும் 2 தடவை விஜயராஜன் பேசினேன், உங்களால பாரியா அவருடைய போயிடுச்சு. அவர் இன்சூரன்ஸும் பண்ணலை, லோன் வாங்கி வீடு கட்டி இது பண்ண லோனுக்கு, அப்புறம் பர்சனல் லோனுக்கு, அப்புறம் வந்து பஜாஜ்ல லோன் வாங்கியிருக்காரு. அந்த என்னது சொல்றது, அது முடிஞ்சிட்டு உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணியாச்சா? அதெல்லாம் சரி பண்ணிட்டேன் சார். பென்ஷன் உங்களுக்கு வந்துருதா? அப்போ வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வந்தாலும் அது ரெக்கவரி ஆகி போச்சு சார். வீட்டுக்குன்னு சொல்லிட்டு 16 ரூபா மாசம் கொடுத்துறான். அப்புறம் அவர் பர்சனல் லோனுக்கு 6300 ரூபா பிடிக்கலாம். அப்புறம் வந்து ஐஓபியில கடன் வாங்கிருக்காரு, அதுக்கு 2500 ரூபா பிடிக்கிறான். அடுத்து பஜாஜ்ல வாங்கியிருக்காரு, அதுக்கு பிடிக்கிறேன். இவரும் பிடிச்ச காசு இல்லை. நான் இல்லைன்னா இவங்களுடைய நிலைமை ஒன்றும் செய்ய முடியாது. நான் வந்து ரயில்வேல ஒரு எஸ்ஐ வந்து ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்குறேன். ரிட்டையர் ஆகி 11 வருஷம் ஆகி போச்சு. இப்போ நான் பக்கத்தில் இருந்ததுனால இதை நான் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு நானும் ஆர்பிஎஃப். அப்போ நம்ம இல்லையா நிலைமைனா. உங்க பேர் என்னம்மா? மகாராணி அம்மா. கொஞ்சம் தைரியமா இருங்க, 2 குழந்தைகளையும் நீங்க பார்க்கணும். எவ்வளவு வரை படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கீங்க. மதுரை தானே? நான் கண்டிப்பா முயற்சி பண்றேன், உங்களுக்கு எங்காச்சும் ஒரு வேலைக்கு வேண்டி நான் ட்ரை பண்றேன். நான் வந்து கேரண்டி சொல்லல, ஏன்னா நான் சொல்ல மாட்டேன். எந்த பேஸில நான் வந்து சர்க்கார்கிட்ட பேசிட்டு, ஏன்னா சர்க்கார் வந்து அவ்வளவு கேட்கறது இல்லை, நம்மளது கண்டுக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. நான் வந்து உங்களை மாதிரி உள்ள நிறைய பேருக்கு வேண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பேசும்போது சரி சரி பண்ணி அப்படிம்பாங்க, அது முடிஞ்ச கண்டுக்கிறது இல்லை. இது உண்மை. இருப்பிலும் நான் உங்க விஷயத்துல ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் பண்ணி என்ன வந்து உங்க அந்த மதுரை ஏரியால இசிஹெச்எஸ்லயோ இல்ல கேன்டீன்லயோ நீங்க என்கிட்ட தொடர்புலயே இருங்க. யாருக்கிட்ட பேசணுமோ பேசி கண்டிப்பாக நான் முயற்சி பண்றேன்.
அது நான் கண்டிப்பா முயற்சி பண்றேன். பாக்கி அவனுக்கு தான் தெரியும். டெஸ்கோல இருந்து அவங்க பணம் கொடுத்தா கூட கொஞ்சம் கடனை கொடுத்துருவாங்க. எவ்வளவு இருக்கு உங்களுக்கு டெஸ்கோல? எல்லாமே அங்க அவர் அந்த ரெக்கார்டு எல்லாம் ஓகே, நீங்க எல்லா ரெக்கார்டுமே எனக்கு கொடுத்துருங்க. டெஸ்கோது கண்டிப்பா நான் தனிப்பட்ட முறையில டெஸ்கோ டைரக்டருக்கு நான் எழுதுறேன். கண்டிப்பா வாங்கி தரேன். நோ ப்ராப்ளம். மதுரையில டெஸ்கோ மேனேஜர் வந்து அதை விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நான் நேரடியா டைரக்டருக்கு எழுதி சிஎம்க்கு எழுதிட்டு அதுல என்ன எவ்வளவு உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதோ, எவ்வளவு பாக்கி இருக்குதோ அது வாங்கி கொடுக்குற பொறுப்பு எனக்கு. சரியா? அது நான் வாங்கி கொடுக்குறேன். நோ ப்ராப்ளம். அது வாங்கி கொடுக்குறேன். சரியா? அங்க உள்ள மேனேஜர் தெய்வம் எல்லாம் எழுதி அவரோட நம்பரும் எனக்கு எழுதிருங்க. அந்த அங்க இருக்கிற ஏஎம் டெக்ஸ்கோல இருக்க நான் ஒரு வாட்டி பேசுறேன். பேசிட்டு நான் லெட்டர்ல எழுதி உங்களுக்கு அந்த விஷயத்த டெக்ஸ்கோல எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதோ கண்டிப்பா நான் வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கு சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கிட்டாங்க, அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அதுதான் இல்ல நான் ஒரு விஷயம், அந்த யாரு அவர்கிட்ட தெரிஞ்சவர்கிட்ட வாங்கினாங்களோ அவங்க நம்பரும் மேடத்திட்ட கொடுத்துட்டு போங்க. சரியா? நான் அவர்கிட்ட பேசுறேன். சிச்சுவேஷன் யாருக்கு எப்படி வேணாலும் வரலாம்ல. இப்ப எனக்கும் வரலாம், உங்களுக்கும் வரலாம். அது அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். இல்ல ஆள் இருந்ததுனால நம்ம பேசி என்னாவது ஒண்ணு ஆளும் இல்லையில. ஆளும் இல்ல இருக்கும்போது உங்களை இப்படி எப்படி எப்படி பேசி இது பண்ணிட்டு இருக்காங்க. கஷ்டமா இருக்குது. இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்தெந்த விதத்துல ஹெல்ப் பண்ணணுமோ அந்த விதத்துல பெருசெல்லாம் உங்க விஷயத்துல நான் பார்ப்பேன். ஏன்னா ஐயா வந்து அடுத்த நாள் அவர் இறந்த அன்னைக்கே எனக்கு வந்து போன் பண்ணியிருந்தார். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. இறந்த அன்னைக்கே எனக்கு போன் பண்ணியிருந்தார். நான் கண்டிப்பா உங்களோட விஷயத்துல கண்டிப்பா பார்ப்பேன். நீங்க இப்ப எல்லாமே எழுதி கொடுத்துட்டு போங்க. இவருக்கு போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தனியா பேசிட்டு இந்த விஷயம் சார் அது பாத்துருங்க, படம் பண்ணிருங்கன்னு சொல்லிடு. ஓகேவா? ஓகேம்மா, சொல்லுங்க. கமிஷனருக்கு அங்க இருக்கு, மதுரை கலெக்டருக்கு இருக்குங்க, ஈரோடு கலெக்டருக்கு ஒன்று அனுப்புனேன். அப்ப நான் கமிஷனருக்கு அனுப்புனப்ப அங்க இருந்து கிரைம் செல்லுக்கு அவங்க அனுப்புனாங்க. கிரைம் செல் அவர் இது பண்ணி என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு. அப்ப நான் மறுபடியும் பொண்ணை கூட்டிட்டு கிரைம் செல்லுக்கு போறேன். போய் இந்த மாதிரி கொடுத்து ஆயிடுச்சு ரொம்ப நாங்க வந்து சேர்ந்து அப்புறம் நான் என்ன இருக்கேன், நீங்க வந்து கிரைம் முன்வர முடியலன்னா ஈரோடு கிரைம் செல்லுக்கு அனுப்புங்க, அனுப்பி அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்க ஈரோடு இல்ல நீங்க இப்ப எங்க சொல்லிட்டோம், நம்ம வந்து நம்ம நினைப்போம் நம்ம ஐஜி கிட்ட சொல்லிட்டோம், இவர்கிட்ட சொல்லிட்டோம். அவங்க எல்லாம் பெருசா எல்லாம் கீழே பாக்குறது இல்லம்மா. இது உண்மை. சும்மா நம்ம கொண்டு கொடுக்கும்போது ஆயுன்னு சொல்றதுல அந்த வலி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்களே, இவருக்கு என்னாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா. டிவியில வந்துச்சு சார், தந்தி டிவி, டிவி எல்லாம் பேட்டி நியூஸ் வந்து அழகா இது பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க பேர் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி பணத்தை நிறைய பேர் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு அக்ஸ்டாண்ட் ஆகிட்டா, இந்த மாதிரி அவங்க சொத்த முடக்கள் வந்து நீங்க எல்லாத்துக்குமே பார்த்தாச்சுன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான். அந்த டிவிக்காரனுக்கும் வந்து நம்ம ஃபேவர்ல பண்றது இல்லை, அவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் வேணும், அதனால தான் பண்றது தவிர இப்போ ஒரே ஒரு வழி சார், வேற எங்கேயும் நீங்க பண்ண முடியாது. ஈரோடு இஓடபிள்யூல இப்ப என்ன ப்ரொசீஜர் நடக்குதோ அது மட்டும்தான் சார் நடக்க முடியும். பேசணும்னு நீங்க சொன்னீங்களே, நீங்க என்னைய ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்து கிளியர் பண்றேன் அப்படின்னு நீங்க. ஆமா ஆமா. அப்புறம் அப்ப திரும்பி ஒரு இதுக்கு கோர்ட்ல பே பண்றதுக்கு 2500 ரூபா அனுப்புன்னு சொன்னோன்னா, அப்ப உங்க பேர்ல இந்த பேங்க்ல இது பண்ணி இங்க நேரடியா வர வேண்டியிருக்கும், 1.5 மாசத்துக்குள்ள வரணும். ஆமா ஆமா. கொடுத்து நீங்க பேசி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வந்து 1.5 மாசத்துக்குள்ள வந்து என்ன பார்க்கணும். ஆமா ஆமா. அப்ப நான் சொன்னேன் திரும்பி நீங்க ஒரு சீக்கிரம் இது பண்ணுங்கன்னு சொன்னோம்னா அப்புறம் கேட்டுச்சு. கேள்வி பண்ணப்ப நீங்க அப்புறம் இன்னைக்கு புதன்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, நம்பிக்கையா இருங்க. நீங்க மகளை கரெக்டா பாருங்க. நீங்க ஆர்பிஎஃப் அதெல்லாம் வாழ்க்கையில ஒரு இடத்துல இருக்கிறது தான். 14 லட்சம் இல்லாட்டி 15 லட்சம் அதெல்லாம் பெரிய அமௌண்ட் இல்லமா. தைரியமா இருங்க. டெஸ்கோல எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அது எந்த பொறுப்பு, நான் வாங்கி கொடுத்துருவேன். சரியா? அது எல்லாமே கொடுத்துருங்க. எனக்கு 10 மணிக்கு ஒரு இடத்துல ஆன்லைன் மீட்டிங் இருக்கு, அதனால கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். வீடியோ பார்த்துட்டேங்க. அந்த அப்பா மகளோட கஷ்டம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, 1-2 பேர் கிடையாது. நீங்க பாருங்க, ஒரு 20,000 பேருன்னா எவ்வளவு விதமான கஷ்டங்கள்.
நம்ம நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட் கிட்ட போய் அப்ளிகேஷன் கொடுத்தாச்சுன்னா படாருனால கவர்மெண்ட் பார்க்கறது இல்லை. எஸ்பெஷலி நம்மளை பார்க்கறது இல்லை. எக்ஸ் சர்வீஸ் மேன் அவருக்கு மதிப்பே கிடையாது. எக்ஸ் சர்வீஸ் மேன். நானும் விடாமுயற்சியா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ட்ரை பண்ணுவேன். தப்பான முடிவெல்லாம் எடுக்காதீங்க. என்னதான் உங்களுக்கு இது இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்றதுக்கு, இல்லாட்டி உங்க ஃபோன் அட்டன் பண்ணாட்டி பண்ணிக்கிட்டே இருங்க. நைட்டு நாள் நான் எடுப்பேன். கண்டிப்பா ஒரு நல்ல சொல்யூஷன் தருவேன் உங்களுக்கு. தப்பான முடிவெல்லாம் எடுக்காதீங்க. விரைவில் நான் ஒரு மாநாடு நடத்தி இந்த எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்களோ எப்படியாவது அரசாங்கத்தை பார்க்க வைப்பேன். இதுதான் இந்த முயற்சி. இந்த யூடியூப் இப்போதைக்கு இவ்வளவுதான். இன்னொரு யூடியூப்ல வருவேன். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.